நம்ம வாழ்கிற அந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உயரம், அதுக்கப்புறம் அவங்களுடைய தோல் நிறமாக இருக்கட்டும், உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் பூமியை தாண்டி வேற ஒரு கிரகத்தில் மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல்லையும் உடல் உறுப்புகள்லையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கூடவே அந்த பிளானெட் டிராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேகர் விஷன் சேனலுக்கு இதை முதல்ல வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் டாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் அடுத்த நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். மெர்க்குரி நம்ம சூரிய குடும்பத்தோடைய சூரியன்ல இருந்து முதலாவதா இருக்கக்கூடிய கிரகமா சொல்லப்படுறது இந்த புதன் கிரகம் தான். இப்போ நம்ம புதன் கிரகத்தில் தரை இறங்கின உடனே நம்ம உடம்பு வந்து பெரிய அளவில் மாற்றத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல வரல. பொதுவாகவே ஒரு பிளானெட்டில் நம்ம வந்து புதுசாக தரை இறங்குறோம், பூமியிலேருந்து போய் இறங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இறங்கின அடுத்த செகண்டே நம்ம உடம்புல பெருசாக மாற்றம் ஏற்படாது. அந்த கிரகத்தோடைய தன்மை காரணமாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு கடைசியில் உயிரே போக மாதிரியான சூழ்நிலை தான் நம்மளுக்கு ஏற்படும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது, ஒரு பிளானெட்டில் நம்ம வந்து லேண்ட் ஆகி அங்கே பல வருஷங்களுக்கு ஒரு காலனி அமைச்சு நம்ம அங்கே இருந்தோம் அப்படின்னா அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அண்ட் பாதிப்புகளும் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சொல்லுறதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். சரி, இப்போ இந்த புதன் கிரகத்தில் மெர்க்குரி பிளானெட்டில் நம்ம காலனி அமைச்சு தங்குறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது மெர்க்குரி பிளானெட்டில் நம்ம ஸ்பேஸ் சூட் இல்லாமல் அந்த பிளானெட்டில் நடந்து வாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து வாழ்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்பேஸ் சூட் ரொம்ப அவசியம். நம்ம இருக்கக்கூடிய அந்த காலனியில் இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியே வரணும், ஸ்பேஸ் சூட்டை போட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் நம்மளால நடக்க முடியுமா, நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆக்சுவலி மெர்க்குரியில் வந்து ஒரு காலனி அமைச்சு அங்கே நம்ம வாழ்றதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் இப்போதைக்கு. பட் இருந்தாலும் ஒருவேளை அந்த மெர்க்குரி பிளானெட்டில் கூட நம்ம வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு போய் இருந்தோம்னா நம்ம தங்கியிருக்க இடத்த விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா மெர்க்குரி பிளானெட்டில் நம்மளால ஸ்டெடியாக நிற்கவும் முடியும், அதே நேரத்தில் நடக்கவும் முடியும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் நம்ம கால்களுடைய விரல்களாக இருக்கட்டும், கைகளுடைய விரல்களாக இருக்கட்டும், வழக்கமாக பூமியில் இருக்கக்கூடிய அந்த அளவை விட கொஞ்சம் லாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகளே வந்து ஒரு தியரியாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மசில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மச் மசில்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பூமியை விட 38% மட்டும்தான் மெர்க்குரி பிளானட்டோட கிராவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு கிராவிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால மெர்க்குரி பிளானட்டை நம்மளுடைய தசைகள் அப்படிங்கிறது பூமியில் இருக்கிறத விட அதிகமாகவே இருக்கும் நம்ம உடம்புல. அங்கே வந்து ரொம்ப வருஷம் இருந்து பழகிட்டோம் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. உயரம் கூட இப்போ இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய உயரத்தை விட ஒரு ஹியூமனோட உயரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கட்டையாக இருக்கும். ஆனால் கை கால்கள் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக வளையும் தன்மையோட நடக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்படிலாம் இருந்தாலும் அந்த மெர்க்குரி பிளானெட்டில் நம்ம சர்வே பண்ணி ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம சில விஷயங்களை வந்து அங்கே வந்து கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அங்கே வாழ முடியும். அதில் முதல் விஷயம், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இந்த மெர்க்குரி பிளானட் இருக்குது. நம்ம பூமியை விட 3 மடங்கு க்ளோஸ் டிஸ்டன்ஸில் நம்மளோட மெர்க்குரி பிளானட் சூரியனுக்கிட்ட இருக்குது. அதன் காரணமாக சூரியன்லேருந்து அதிகப்படியான வெப்பமும் ரேடியேஷனும் வந்து அதிகமாக வந்து வரும். அந்த ரேடியேஷனால தான் இன்னைக்கு மெர்க்குரி பிளானெட்டில் எந்த ஒரு அட்மாஸ்பியரும் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா வலிச்சு தொடச்சி எடுத்துரும் சூரியனுடைய அந்த ரேடியேஷனாக இருக்கட்டும், அந்த வெப்பமாக இருக்கட்டும், இது எல்லாமே. அந்த அட்மாஸ்பியர் இல்லாதனால ஆக்சிஜன் அப்படிங்கிறது மெர்க்குரி பிளானெட்டில் கிடையவே கிடையாது. ஸோ ஆக்சிஜன் இல்லாதனால நம்மளால் ஸ்பேஸ் சூட் இல்லாமலும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் அங்கெல்லாம் வாழவே முடியாது. கண்டிப்பாக நம்ம ஸ்பேஸ் சூட்டும் அவசியம், ஆக்சிஜன் சிலிண்டரும் ரொம்பவே அவசியமான ஒன்றா இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ஸ்பேஸ் சூட்டை உங்கள் கை க்ளவுஸையோ கழட்டிட்டு உங்கள் உடலுடைய நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப வருஷம் வாழ்ந்ததுனால அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தோளுடைய நிறம் அப்படிங்கிறது மாறி இருக்கும். பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மெட்டல் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், நம்ம பூமியில் கலர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு தோளுடைய நிறம் இருக்கும்.
அது அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தையும் ரேடியேஷனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தோலோடைய தன்மையும் மாறி இருக்கும். பட் இது பரவாயில்ல, ஸ்பேஸ் சூட்டே மொத்தமாக கலட்டி வச்சுட்டு ரொம்ப வந்து எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கலட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிஜனால் இல்லாத காரணத்தினால உங்களோட உயிர் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இன்னொன்று, அந்த மெர்க்குரி பிளானட்டோடைய பகல் பொழுதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 427 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவில் இருக்கும். ஸோ கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் அங்கே நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எலும்புகளை எரியிற அளவுக்கு கடுமையான ஒரு வெப்பத்தை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சொல்லப்போனால் அடுப்புக்குள்ளே உங்கள் கையை விட்ட கதை தான், அந்த மாதிரியான ஒரு ஹீட் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல ஃபீல் பண்ணுவீங்க. சரி, பகல் பொழுதை தாண்டி அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டு தாண்டி தப்பிச்சிட்டாலும் கூட, ஸ்பேஸ் சூட் இருந்தாலும் கூட அந்த மெர்க்குரி பிளானட்டோட இரவு பொழுதை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெர்க்குரி பிளானட்டோடைய அந்த இரவு பொழுதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மைனஸில் இருக்கும். அதுவும் -227 டிகிரி செல்சியஸில் அப்படிங்கிற அளவில் இருக்கிறதுனால நம்ம கையை வந்து கொஞ்சம் வெளியே நீட்டினா கூட நம்ம கை அப்படிங்கிறது உறைஞ்சி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ரொம்ப கூலாக இருக்கும். சில நேரங்களில் ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எல்லா விஷயங்களும் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஸ்பேஸ் சூட்டே உங்களுடைய உடம்பை வந்து கொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு லாக் பண்ணி உங்கள் உடம்புக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடும். ஸோ சொல்லப்போனால் ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே உறைஞ்சி போயிடுவீங்க. உறைஞ்சி அப்படி ஃப்ரீஸ் ஆகி அங்கே அப்படியே சாக வேண்டியதான், பேசக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சாவை மெர்க்குரி பிளானட்ல நீங்கள் இரவு பொழுதுல ஏதாச்சும் மிஸ்டேக் நடந்துச்சுன்னா சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த காரணத்தினால தான் மெர்க்குரி பிளானட் என்னதான் பூமி மாதிரி டெரேஷியல் பிளானட், அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாக இருந்தாலும் அங்கே கால் நியமிச்சுலாம் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானட்டை கண்டுக்கிடாமே விட்டு வச்சிருக்காங்க நம்ம சயின்டிஸ்ட்டுங்க. அதனால நம்மளும் நெக்ஸ்ட் பிளானட்ல நம்ம கால் நியமிச்சு வாழ்ந்தா நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அங்கே நம்மளுக்கு என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? திஸ் இஸ் வீனஸ், நம்ம சூரிய குடும்பத்தோடைய 2வது கிரகம். அது மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்திலே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வெள்ளி கிரகத்தை பற்றி நம்ம சயின்டிஸ்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பூமியோட தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம், நம்ம பூமி மாதிரி ஒரு காலகட்டத்தில் வெள்ளி கிரகம் இருந்திருக்கலாம், அங்கேயும் உயிர்கள் இருந்திருக்கலாம், தண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. ஆனால் அது இப்போ வரைக்கும் தேரியாக தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த ஒரு வந்து ஆதாரமும் கிடைக்கல. அதுக்கு முக்கிய காரணம், வெள்ளி கிரகத்தில் எந்த ஒரு ஃபேஸ் கிராஃப்டையோ எந்த ஒரு ரோவரையோ வரைக்கும் நம்ம வந்து இது வரைக்கும் ரிசர்ச்சை வந்து பண்ணதில்லை. ஒரே ஒரு வாட்டி சோவியத் யூனியனுடைய அந்த ஒரு ஃபேஸ் கிராஃப்டை மட்டும்தான் இறக்கியிருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரங்கள் மட்டும்தான் அங்கே சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு அந்த வெள்ளி கிரகம் வந்து ரொம்ப மோசமானது. சோவியத் யூனியன் எப்படி அவங்களுடைய விண்கலத்தை இந்த வெள்ளி கிரகத்தில் தரையிறக்குனாங்க, அந்த மிஷின் எப்படி முன்னெடுக்கப்பட்டு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம். சரி, இப்போ இந்த வெள்ளி கிரகமும் நம்ம பூமி மாதிரி ஒரு டெரேஷியல் பிளானட், அதாவது தரைப்பகுதி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். ஸோ இங்கேயும் காலனி அமைச்சு நம்ம கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கற்பனையாக வச்சுக்கோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும், நம்ம உடம்புல நடக்குதுங்கிறத இப்போ சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மெர்க்குரி பிளானட் மாதிரி இந்த வீனஸ் கிடையாது. வீனஸ் பிளானட்டில் அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம பூமியை கம்பேர் பண்ணும்போது 92% அடர்த்தியாக இருக்கக்கூடிய, ரொம்பவும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த வீனஸ் பிளானட் வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனால பிளானட்டோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்போவுமே அதிகமாக இருக்கும். அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் இந்த பிளானட்லேயே எப்போவுமே டேரெக்டாக வந்து தங்கி இருக்கிறதுனால பிளானட் எப்போவுமே கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து இந்த பிளானட்டில் வந்து தரையிறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் கிராஃப்டை எடுத்து இந்த பூமியிலேருந்து கிளம்பி இங்கே போய் இறங்கி லேண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு போனோம்னா அந்த ஃபேஸ் கிராஃப்டே இந்த பிளானட்டோடைய அட்மாஸ்பியரோடைய ப்ரெஷரை தாங்குற அளவுக்கு நம்ம ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி நம்ம தரையிறங்கினா மட்டும்தான் அந்த ஃபேஸ் கிராஃப்டில் இருந்து தரை இறங்கி நம்ம வெளியே வந்து காலனிலே அமைக்க முடியும். ஒருவேளை அதையும் பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அங்கே வந்து ஒரு காலனி அமைக்க முடியும். ஏன்னா அதுவும் ஒரு டெரேஷியல் பிளானட் அப்படிங்கிறதுனால தங்கி இருக்கக்கூடிய இடத்த விட்டு நம்ம வெளியே வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பேஸ் சூட் அவசியம். ஏன்னா அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரில் முழுக்க அதிகமாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து கண்டிப்பாக செட்டே ஆகாது. ஆக்சிஜன் சிலிண்டரும் அந்த ஸ்பேஸ் சூட் மட்டும்தான் நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த பிளானட்டை பொறுத்த வரைக்கும். கூடவே அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதன் காரணமாக நம்ம மனிதர்கள் அங்கே ரொம்ப வருஷம் வாழ்ந்து பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலோடைய உயரம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமா. ரொம்ப கட்டையாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அதாவது குள்ள மனிதர்கள் மாதிரி தான் அங்கே இருக்க முடியும். தோள்களுடைய நிறம் கூட டார்க் சில்வர் கலரில் இருக்கும். இதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரேடியேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களால தான் நம்மளோட தோள்களுடைய நிறம் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிளானெட்டில் 100% நம்மளால் காலனி அமைக்க முடியாது, அங்கே லேண்ட் ஆகி நம்மளால் சர்வே பண்ணவும் முடியாது ரொம்ப நேரத்துக்கு. ஏன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அங்கே ஆசிட் மலை, அதாவது சல்ஃபரிக் ஆசிட் மலை பொழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஸ்பேஸ் சூட்டு நம்மளை வந்து அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து காப்பாற்றும், நம்மளை சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இருக்கும், அந்த ரேடியேஷன்லேருந்து தப்பிச்சுக்கலாம் அந்த ஷூட்டை போட்டு. ஆனால் ஆசிட்ல இருந்து கண்டிப்பாக எப்பேற்பட்ட துணியாக இருந்தாலும் அது தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆசிட் மலைலாம் பொழிஞ்சிச்சுன்னா அங்கேயே நம்மளுடைய சாம்பல் கூட கிடைக்காத அளவுக்கு அப்படி கரைஞ்சு போக வேண்டியதான். அந்த அளவுக்கு அந்த கிரகம் ரொம்ப கொடூரமான ஒன்று. அந்த கொடூரமான கிரகத்திலே சோவியத் யூனியன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை, ஒரு விண்கலத்தை தரை இறக்கி கொஞ்ச நேரம் அங்கே இருக்கக்கூடிய ரியல் இமேஜஸாக இருக்கட்டும், சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி பூமிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸ் கிராஃப்டும் அதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது, எப்படி வந்து சோவியத் யூனியன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மிஷினை முடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் போட்டுக்க அந்த வீடியோ பாருங்கள். ஆனால் இந்த பிளானட்டை பற்றி சமீபத்தில் பண்ணப்பட்ட ஒரு ரிசர்ச் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளானட்டுக்குள்ளே அந்த சர்ஃபேஸில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதோட அட்மாஸ்பியருக்கு மேலே கொஞ்சம் நம்ம பூமியோட தன்மைகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தன்மைகள் அங்கே இருக்குது. மேபி நம்ம வந்து அதோட அட்மாஸ்பியரில் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நரகம்லாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மையிலே எப்படி இருக்கும்லாம் தெரியாது. ஆனால் இந்த பிளானட்டுக்கு ஒருத்தனை இறக்கி விட்டோம் அப்படின்னா நரகம்னா இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லி அங்கனே சேர்த்து போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு கிரகமாக தான் இந்த பிளானட் இருக்குது. காய்ஸ், இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வீனஸோட மட்டும் முடியல. இன்னும் நம்ம ஃபியூச்சரில் வாழ போகிற பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் உட்பட நிறைய எக்ஸ்பர்ட்டுகள் சொல்கிறாங்களே, அந்த மார்ஸ் பிளானட்டு, அந்த பிளானட்லேயே ஒத்த காலில் நிற்கிறாரு நம்ம எலான் மஸ்க்கு. 10 லட்சம் பேரை 2030 நான் எப்படியாவது குடியமைத்து காலனி அமைச்சிருவேன்னு சொல்லிட்டு. இப்படி வாழ போகிற அந்த பிளானட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால தான் நாங்கள் காலனி அமைச்சா நம்மளால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம உடம்புல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், பல வருஷங்கள் அங்கே வாழ்ந்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பேங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நம்ம சேகர் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.